சினிமா ரசிகர்களுக்கும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா, டியூட் படத்த பத்தின ஒரு முக்கியமான விஷயத்த தான் பார்க்க போறோம். அது என்ன விஷயம்னா, டியூட் படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. வசூல்ல பயங்கரமா நம்பர் 1 வந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரே வாரத்துல 100 கோடி தொட்ட ஒரு படமாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, பிரதீப் ரங்கநாதோட 3வது ஹாட்ரிக் படம் கூட நம்ம சொல்லலாம். இப்போ என்னன்னா, இந்த படத்து மேல ஒரு விமர்சனம் வருது. என்னன்னா, இந்த படம் காப்பின்னு சொல்றாங்க. அப்படியே ஆமா, இதுக்கு முன்னாடி எல்லா படத்துலயுமே பாட்டு வரும், ஃபைட் வரும், ஒரு சீன் வரும்னு சொன்னாங்க. இந்த படம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே காப்பி தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த படம் என்னன்னா, கன்யாதானம். கன்யாதானம்ன்றது பார்த்தீங்கன்னா, தெலுங்கு மூவி. இந்த தெலுங்கு மூவி எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னா, 1998 ரிலீஸ் ஆகுது. இந்த மூவி ரிலீஸ் ஆன காலகட்டம் பார்த்தீங்கன்னா, 1998. அப்போ ரிலீஸ் ஆன படம் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அதனால இந்த படத்த பார்த்துட்டு தெலுங்கு ரசிகர்கள் எல்லாருமே மைத்ரி மூவி மேக்கர்ஸோட தயாரிப்பாளருக்கு இத டேக் பண்ணி, "என்ன நீங்க படம் எடுத்திருக்கீங்க? 98 ரிலீஸ் ஆன இந்த படம் எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஃபேமஸான படம். உங்களுக்கு கூட தெரியாதா?" அப்படின்ற மாரி கொஸ்டின முன் வச்சு கேள்வி கேட்கிறதா சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த படம் ஹிட் ஆகி ரூ. 100 கோடி அடிச்சு சாதனை படைச்சுச்சுன்னு நம்ம சொல்லலாம். அதனால இந்த படத்த ரசிகர்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட்டா இருந்தது. என்னதான் சொன்னாலும் அந்த படம் வந்து பயங்கரமா ஹிட் ஆகி, தீபாவளியோட பெஸ்ட் மூவியாவும் ஆயிடுச்சு. வசூல் ரீதியா வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமா போயிருச்சு. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு இருக்கிற முக்கியமான ஸ்டார்ஸ் எல்லாரையும் விட பிரதீப் ரங்கநாதன் முன்னாடி போயிட்டாரு அப்படின்ற மாரி வார்த்தைகள் கன்டினியூவா இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம காதுபட கேட்கக்கூடிய விஷயங்கள் தான். இது எல்லாமே சக்சஸா முடிஞ்சிருச்சு. தீபாவளி முடிஞ்சுச்சு. அதனால எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்த நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, கன்யாதானத்த நீங்க பார்த்தீங்கன்னா, உண்மதானா? கதை சேம் தானான்னு நீங்க கமெண்ட்